வணக்கம் ஸ்ரீவித்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை நான் வந்து சந்திச்சு. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு நிகழ்வில் நம்ம சந்திக்கிறோம். சரி ஸ்ரீவித்யா, இப்போ உங்களுக்கே தெரியும், நான் தொடர்ந்து இந்த சிறுகதைகள், அதாவது எழுத்தாளர்கள் எழுதிய, பல தமிழ் எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகளை வந்து நான் நிறைய இடங்கள்ல சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதையும் தாண்டி ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகளை நான் கொஞ்சம் அதிக இடங்கள்ல நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த ரெமிரா டாக்ஸ் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம், இந்த ஒரு சிறுகதையை இப்படி அறிவோம் ஆராய்வோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில எடுத்துட்டு போறதை பத்தின உங்களுடைய ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி நம்ம நிகழ்வுக்கு செல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரெமிரா டாக்ஸில் அழகான நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கதை சொல்லியா நான் உங்கள்கிட்ட ரசிக்கிற ஒரு விஷயம் உங்களோட லாங்குவேஜ் பவர், உங்களோட கதைகள், நீங்கள் சூஸ் பண்ணுற கதைகள், அதுக்கும் மேலே நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ரைட்டர்ஸ். ஜெயகாந்தன் மாதிரி லெஜெண்டரி ரைட்டரை பற்றி அவரோட கதைகளில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு கதை சொல்லியா அந்த ரைட்டரோட மனநிலை என்ன இருக்கும், அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, எதை யோசிச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் போயிட்டு உள்ளே பூந்து அப்படியே நீங்கள் ஒரு அலசி ஆராய்ந்து உங்களோட வியூ பாயிண்ட் எடுத்துன்னு வந்து சொல்லி அந்த ஒரு கதையை வந்து அப்படியே ரைட்டர் ஸ்டோரி. ஆனால் நீங்கள் ஒரு ஆடியன்ஸ், ஒரு ரீடராக அந்த கதையை ஒரு அழகான அடுத்த லெவலுக்கு மற்றவங்களை படிக்க வைக்கிற ஒரு மோட்டிவேட்டராக மாறிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நைஸ், ரொம்ப நல்ல கதை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூம்மா. இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கும் சிறுகதை திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய அக்ரஹாரத்து பூனை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். அக்ரஹாரத்து பூனைங்கிற கதையை இவர் 1968ஆம் ஆண்டு ஆனந்த விகடன் அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதின கதை. இந்த கதை அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நரேட்டிவ் ஃபார்ம்ல அவரே வந்து இந்த கதையை வந்து தன்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. அந்த மாதிரி தான் இந்த கதையை அவர் சொல்றாரு. எங்க ஊர் ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எங்க ஊர் அழகான ஊர், எங்க ஊர் மக்களும் அழகானவங்க. அழகுனா என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாமே அழகு. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிக்கிற எல்லா விஷயமுமே அழகு. அழகுங்கிறது வந்து அவர்களுடைய பார்வையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இவர் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலையில ஆழமா இதை பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த அக்ரஹாரத்துல தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அக்ரஹாரத்துல என்னோட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வேற வேற ஊர்ல இருக்கிறாங்க, வாழறாங்க. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய நிலையை கொஞ்சம் மாத்தி சொல்றதோ, அல்லது இன்னைக்கு நீ என்ன பண்ற, ஓஹோ நீ நல்லா இருக்கியா, நானும் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிற விஷயத்த இவர் ரொம்ப அழகா ஒரு வருடுற மாதிரி அந்த இடத்துல அந்த அளவுக்கு நமக்கு சூசகங்கள் எல்லாம் மனசுக்குள்ள வந்துருது இல்லையா, குழந்தைத்தனம் வந்து அந்த இடத்துல குறையுதுங்கிறத வந்து அவர் ஒரு கோடிட்டு காட்டியிருப்பார். இந்த கதை களம் எப்படின்னா, இவருக்கு ஒரு 10 வயது இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார். இவருக்கு 10 வயது இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த ஊர், அந்த அக்ரஹாரம் எப்படி இருந்தது, அந்த அக்ரஹாரத்து மக்கள் எப்படி இருந்தாங்க, படித்துறை இருந்தது, அந்த குளத்துக்கரை எப்படி இருந்தது, அந்த குளத்துல இருக்கக்கூடிய அந்த படித்துறையில இருந்து எப்படி வந்து ஆண்கள் படித்துறை பெண்கள் படித்துறைன்னு இருந்தது. அங்கெல்லாம் வந்து நடுவில் ஒரு பெரிய திட்டு இருந்தது. அந்த திட்டு மேலே ஏறி நின்றுட்டு நாங்கள் எல்லாரும் மேலே இருந்து குதிப்போம். நாங்கள் யாரெல்லாம் குதிப்போம் அப்படின்னா, உத்தண்டம், தண்டபாணி, அதுக்கப்புறமா வந்து சுந்தரம், வெங்குட்டு, இவங்கெல்லாம் வந்து அந்த இவரோட வயது ஒத்தின பசங்க, அவங்கெல்லாம் குதிச்சு விளையாடுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவனுங்க குதிக்கும் போது அந்த கோவணம் கூட வந்து ஈரம் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து எழுதி அந்த கோவணத்தை பிழிஞ்சு திரும்ப இறுக்கி கட்டிட்டு திரும்ப குதிக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். நான் தேமேன்னு உட்காந்துருப்பேன். நான் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து எந்த வாழ்த்தனமும் நான் பண்ண மாட்டேன். நான் விஷமுமே நான் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப சமத்து, நான் தனியாக உட்காந்துருப்பேன். அப்போ கூட ஜெயா மாமி அப்படிங்கிறவங்க வந்து எங்கள் தெருவில் இருந்தவா, அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏண்டா பாவம் அவனை என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க, அவன் தேமேன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை அவர் விவரிச்சுக்கிட்டே வர்றாரு. இப்போ நம்ம மனசுல வந்துட்டு அந்த ஊரு, அந்த ஊருடைய வீடுகள், அந்த ஊரோட படித்துறை,
கோலம் இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா. இதுக்கப்புறமா வந்து அடுத்த இந்த வீடுகளுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. இந்த வீடுகளுக்குள்ள என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இவர் பண்ற அந்த விஷமத்தனம் வெளியில தெரியாது. ஆனா சின்ன குழந்தைய கிள்ளி விட்டுறது, அதுக்கப்புறம் பசங்க ஓடி வரும்போது காலை குறுக்க நீட்டி விட்டு பசங்களை விழ வைக்கிறது. ஆனா அந்த குழந்தைங்க என்ன செய்யுமா, அழுதுகிட்டே வந்து இவனை தன்னை கையை காட்டிடுமா. அது ரொம்ப இவருக்கு வந்து கோவம், எப்படி காட்டி கொடுக்குது பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் வந்து ஜெயா மாமிங்கிறவங்க தான் இவங்க அம்மா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு, என்னோட வாடா நான் பக்ஷணம் தரேன், எங்கள் ஆத்துக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பாருடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருங்கோ, அவங்கெல்லாம் ரொம்ப விஷமம் பண்ணுவான் அப்படின்னா நீ சும்மா ரெடி, அந்த குழந்தைய நீங்க இப்படி வையற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் காப்பி கொட்டை அரைக்கிற மிஷினில் வந்து மண் எழுதி போட்டுடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இவர் பண்ணுறதா பதிவு இருக்கும். இதெல்லாம் முடிச்சு ஒன்று ஒன்றா அடுத்த நிலைக்கு இவர் மூவ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து ஜெயா மாமி வீட்டில் ஒன்று நடக்குது. அப்போ வந்து இவர் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாராம். அப்போ ஜெயா மாமி சொல்கிறாங்களாம், டே இங்கே வாடா, ஒரு பெருச்சாலியை வந்து எப்படியோ மாட்டின்றதுடா, இப்போ பக்கெட்டில் வந்து அதை கொஞ்சம் பிடிச்சி வெளியில் தூக்கி போடணும்டா, அப்படியே பயமாக இருக்குடா, மேலே பாஞ்சுடுத்துனா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். உடனே இவர் வந்து ரொம்ப வீராவேசமாக கையில் ஒரு பெரிய ஒரு கட்டையை ஒன்று கையில் எடுத்துகிட்டு வீராவேசமாக போயிட்டு அதை அந்த பெருச்சாலியை போய் பிடிக்கிறதுக்காக போகிறாரு. குறுக்க நெடுக்க பிடிச்சு பார்த்தாக்கா அதை பிடிக்க முடியல. ஏன்னா தண்ணிக்குள்ளே வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த பெருச்சாலி, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. அதனால ஓங்கி மண்டையில் போட்டு நசுக்கி அதை வந்து தண்ணிக்குள்ளே அழுத்திட்டான் அந்த கட்டையை வச்சு. அப்போது ஃபுல்லாக ரத்தம்லாம் செதறி போச்சு, மண்டை வெடிச்சு ரத்தம் செதறி செத்துருத்து மாமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்றுனா ஐயோ எடாதுன்னு சொல்லிட்டு இவனோட கண்ணையும் அந்த அப்படியே அணைச்சி பிடிச்சிட்டு, ஏன்னா இந்த குழந்தை பயந்துடும் அப்படின்னு ஜெயா மாமிக்கு ஒரு நினைப்பு. ஆனால் இவர் வந்து உடனே அது அப்படியே சுகமாக இருக்குது, ஜெயா மாமியை வந்து நம்மளை அப்படி பிடிச்சிக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கொஞ்சம் சரிடா நான் ராக்காய் வரட்டும், அவளை அந்த வாரி தூக்கி போட சொல்கிறேன், நீ பார்த்து பயந்துடாத அப்படின்னு சொல்லி ஜெயா மாமி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து உடனே இவர் வந்து நடுவில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இவர் ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் பூனையை பற்றி தானே நான் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அக்ரஹாரத்து பூனைன்னு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சரி வாங்க இப்போ நம்ம பூனை கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த அக்ரஹாரத்தில் நாய்களும் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த நாய்கள் வந்து அந்த திருமுனையில இருந்து இப்படி திரும்பி போவோம். அதாவது ஜெயாமாமி வீடு கார்னர் வீடு. அந்த நாய்கள் எப்பவுமே வந்ததுனாக்கா அந்த வலது பக்கமாக திரும்பி தான் அது போகும் அந்த நாய். அப்படி போகும்பொழுது ஜெயாமாமி வீட்டு திண்ண வாசல்ல இவர் எப்பவுமே கல்லுங்க பொறுக்கி வச்சிருப்பாரு, நிறைய கல் வச்சிருப்பாரு. அந்த கல்லெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த நாயை அடிக்கிறதுக்கு. அந்த நாய் வந்து இவரை பார்க்குறதும், அந்த கண் பார்வையிலேயே அந்த பாஷை பரிமாற்றம், நாயையும் இவரையும் பாஷை பரிமாறிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த காது தூக்கும், என்னடா அடிக்க போறியா அப்படின்னு கேட்கும், உனக்கு அடி மட்டும் போருமா, இந்த கல் போருமா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறதும், டே வேணாண்டா இன்னைக்கு விட்டுருடா அப்படின்னு அந்த நாய் இவர்கிட்ட கேட்குற மாதிரியும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருப்பார். அதுக்கப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து அடிச்சோன்னா அது சத்தம் போட்டு அந்த நாய் ஓடுறதை பார்த்த உடனே இவர் உடனே உள்ள இருந்து ஜெயமாவே என்னடா அது சத்தம் அப்படின்னு வெளியில ஓடி வருவாங்க. இப்ப திரும்பவும் வந்து எழுத்தாளர் எழுதுறாரு, ஐயோ நான் பூனையை பத்திலாம் சொல்லணும்னு நினைச்சேன். சரி இப்போ நீங்க எப்படி பெருச்சாலி நாய் இப்படிப்பட்ட ஜீவன்கள் எல்லாம் இருக்கோ, இந்த அக்ரஹாரத்துல பூனைகளும் உண்டு. எல்லா ஊர்லயும் பூனை உண்டு. ஆனா இந்த அக்ரஹாரத்து பூனை இருக்கே, அதுக்கு என்னவோ தெரியல, என்ன கண்டா ஒரு பயம்தான். ஏன்னா எனக்கு எப்பவுமே வளையல் பூச்சி, அதுக்கப்புறம் தும்பி, அதுக்கப்புறம் இந்த ஓநாய், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து யமகாதக, அவனுங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த பூனையும், என்னடா அடிக்க போறியான்னு என்னை எப்பவுமே பார்க்கும், புவ்னு எகுரும், ஆனாலும் நான் விட மாட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஜெயாமாமி என்கிட்ட வந்து, டேய் ஒரு படி பால் அந்த பூனை குடிச்சுட்டுறா, அதை ஒரு முறை பிடிச்சு தூக்கி போட்டுடணும்டா அப்படின்னு சொன்ன உடனே, நீ கவலைப்படாதங்க மாமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். எப்படியாவது அந்த பூனையை நான் ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டேன். ஆனால் பெருச்சாலி வேற பூனை வேற இல்லையா, பூனை வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால வந்து ஏற்கனவே எனக்கு பூனை மேலே எனக்கு ஒரு பயமும் உண்டு. ஏன்னா பூனை ஒரு முறை நான் சின்னதாக இருக்கிறச்ச ஒரு பூனையை பிடிச்சிருக்கேன். அந்த பூனையை நான் வலு கொண்ட அளவுக்கு பிடிச்சி அழுத்த போய் அது என்னோட வயத்தை பிடிச்சி பிராண்டெடுத்து அப்படின்னு எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவேன்.
அப்போ என் வயிற்று கீழே இன்னைக்கும் வந்து ஒரு வடு இருக்கு. இனி நான் பூனைக்கிட்ட கொஞ்சம் அளவாக தான் வச்சுக்கணும்னு இருக்கும். ஆனால் அது என்னை பார்க்குறத பார்த்தா என்னை வம்புக்கு எடுக்கிற மாதிரியே பார்க்கும். எனக்கும் அந்த பூனைக்கும் நடுவில் எப்போவுமே ஒரு சைலண்ட்டாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இடத்துல அவர் எழுத்துக்களாக வடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு படி பாலை வச்சுட்டு நீங்கள் போயிடுங்கோ, நான் எப்படியாவது அந்த ஜன்னல் கதவெல்லாம் சாத்திடுறேன், வாசக்கதவு மூலமாக அது உள்ளே போகிறச்ச நானும் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பூனையை ஒரு வழியாக பிடிச்சிட்டு அதை வந்து ஒரு கோணி பைக்குள்ள போட்டு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டோன்னே, இந்த கொண்டு போய் நான் எங்கேயாவது விட்டுட போகிறேன்னு சொன்னோன்னே மாமி சிரிச்சிட்டாங்க. என்னடா அது எப்போவுமே நடக்கிறது தானே, நீ கொண்டு போய் விடுவேன், அது சாயந்தரம் போய் திரும்பவும் தேடி ஓடி வந்துடும் அப்படின்னோடனே இந்த பூனையை சாகடிக்கிறத பற்றியும் அந்த மாமி சொல்லுவாங்க. அந்த பூனையை கொன்னுடு அப்படின்னு முதல் நாள், அதாவது இந்த பாலை வைக்கிறதுக்கு முந்த நாளே இந்த ரொம்ப வந்து விஷமம் பண்ணுது இந்த பூனை, அதனால பூனையை கொன்னுடணும் அப்படின்னு. உடனே ஊஞ்சலில் படுத்துட்டு இருந்தோம். மாமா சொல்லுவாராம், எதுக்கடி 7 ஜென்மத்துக்கும் பாவம் தொடரும், பூனையெல்லாம் போய் சாகடிக்கிறத பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி திட்டுவாராம். அப்போது அதுக்கு அடுத்த நாள் தான் இவர் வந்து, நீ கவலைப்படாத மம்மி, நான் பிடிச்சின்னு போய்ட்றேன் பூனையன்னு சொல்லி இவர் சமாதானப்படுத்தி இவர் பூனை பிடிக்கிற ஏற்பாடு நடத்தி பூனையும் பிடிச்சிடுறாங்க. இவனுக்கு மனசுக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திடல், அந்த திடலில் ஏதோ பாஷையெல்லாம் பேசுவாங்க. அதாவது வந்து அவங்க அந்த தமிழே வித்தியாசமாக இருக்கும். அந்த திடலில் வந்து ஒரே வாடை அடிக்கும். அங்கே நிறையா ஆடுகள் கோழிகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து தோலெல்லாம் உரிச்சு வச்சுட்ருப்பாங்க. அங்கே அந்த திடலில் வேலை பார்க்குற ஒரு ஆள் தினமும் சைக்கிளில் பின்னாடி பெரிய பெரிய கத்திகளெல்லாம் ஒரு கோணிப்பையில் போட்டு கட்டிக்கிட்டு, அந்த கோணிப்பை முழுக்க ரத்த கரையாக இருக்கும். இவரோட பேர் வந்து மீசக்காரர், அவர் கடா மீசக்காரர் அந்த ஆள் பேர், இவனுங்க வச்சது. அந்த கடாமீசக்காரன் அந்த பக்கம் வருவான். அவன் ஒரு பெரிய ஒரு பயில்வான் ஆட்டுக்குட்டி மேலே உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குமா அந்த சைக்கிள் மேலே அந்த கடாமீசக்காரன் வர்றது. அந்த ஆள் வந்து வரும்போது அவன்கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போகும்போது, இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த உத்தண்டம், தண்டபாணி, சுந்தரம், இவங்க எல்லாரும் பின்னாடியே தொடர்ந்து வந்து, நாங்களும் உங்க கூட வரோம்னா, இல்லைடா நீங்களாம் பயந்துருவீங்க உங்கள் வீட்டில் சொன்னேன்னா, இல்லை நீங்கள் திடலுக்கு போய் நீ வேடிக்கை பார்க்கும்போது நாங்களும் தானே வந்திருக்கோம், என்னைக்காவது நாங்கள் பயந்துருக்கோமா, நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம்னு சொல்லி சேர்ந்து போவாங்க. அந்த கடாமீசக்காரன் வருவார். வந்த உடனே அவர்கிட்ட வந்து இந்த பூனையை வெட்டி கொடுன்னு கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, பூனையெல்லாம் நான் வெட்ட மாட்டேன். இல்லை நீங்கள் அவ்வளோ விஷயம் வெட்டுறீங்கல்ல, இந்த பூனையும் வெட்டுங்க அப்படின்னு. அதை நாங்கள் வெட்டுறோம், நாங்கள் சாப்பிட்றோம். இது நீங்கள் வெட்டி நீ சாப்பிட்றியா, நீ சாப்பிட்றேன்னா சொல்லணும்னா, நீங்க நான் பூனையெல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்போ எதுக்கு வெட்டணும், ஏன்னா இது விஷமம் பண்ணுது. ஏன் நீ விஷமம் பண்ணலையா, நீயும் தானே விஷமம் பண்ணுற, நீ விஷம் பண்ண ஒன்று வெட்டிக்கிட்டோமா அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், படப்படன்னு அடிக்கும். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த கத்தியை எடுத்து திரும்பவும் அந்த இதில் சொட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி, பயம் காட்டுறதுக்காக கத்தி எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் எடுத்துன்னு கிளம்பிடுவார், சைக்கிளை ஓட்டிட்டு கிளம்பிடுவார். இது வேறு வழி இல்லாமல் அந்த பூனையை வந்து உதறி விட்டோன்னே அந்த பூனை குதிச்சு ஓடி போயிடும். கதை இத்துடன் முடிகிறது. ஆனால் இந்த கதையில் வந்து எழுத்தாளர் என்னெல்லாம் இதில் வச்சிருப்பார், என்னெல்லாம் அவர் வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து என்றைக்குமே உண்டு. இந்த மாதிரியான விஷயங்களை இன்று கலந்து பேசுவதற்காக நம்மிடையே வந்திருக்கும் திருமதி ஸ்ரீவித்யா வீரராகவன் அவர்களிடம் கேட்போம். அக்ரஹாரத்து பூனை நல்லா இருந்தது, கதை ஜாலியாக இருந்தது. ஒரு குழந்தை மனநிலையில் நம்ம சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணியிருப்போம், நம்ம மற்றவங்களை சுட்டி பையன்பா அப்படின்னு சொல்லும்போது அதில் வர கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதில் மேட்ச் ஆகுது. ஜெயகாந்தன் சாரோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களை தன்னை நான் எங்கே விஷமம் பண்ணேன், எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நான் இன்னுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் விவரிக்கிறாரு. இப்படி சும்மா கால் அப்படி தட்டி விடுறது, என்ன நாயை அடிக்குது, இதெல்லாம் ஒரு விஷமமா அப்படின்னு அந்த குழந்தை பருவத்தை அப்படியே வெளியில கொண்டு வருது. நிஜம் தானே, இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் நம்ம பெரியவங்க சுட்டின்னு அந்த குழந்தைங்களுக்கு அது சாதாரண விளையாட்டு தானே. ஸோ நல்லா இருந்துச்சு கதை. ஸோ நீங்கள் உங்களோட பார்வையில் வந்து இந்த கதையை எப்படி பார்க்குறீங்க? ஒரு உளவியல் பார்வைன்னு நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் அதில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற இடங்கள் எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு மனசில் வருது? சார் வந்து 1968 இந்த கதையை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ ஒரு லெவல் ஆஃப் அவரோட மெச்சூரிட்டி ஸ்டேட்லேருந்து அவர் கீழே போயிட்டு அந்த 10 வயசில் இருக்கிற அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது இவரோட மெச்சூரிட்டியும் அதில் கலந்துருக்கு. இந்த ரைட்டிங்கில் தப்பு சரி அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியோட வெளில வருது. ஸோ அந்த விஷயம் வந்து ரீடர்ஸ்க்கு
யோசிக்க வைக்க முடியும். ஆமா இல்லை, தப்பு, ரைட், அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து வெளிப்படுது. அடுத்தது அவரோட கான்வர்சேஷன் டைப். நம்ம ஏதோ வந்து யார்கிட்டயும் பேசுகிறோம், யாரோடையும் போயிட்டு அவங்க ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவர் கொடுக்குறாரு. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் கான்வர்சேஷனல் டைப் ஆஃப் நரேஷன். அது நம்மளை அந்த ஊருக்கே அழைச்சிட்டு போகுது. ஊர் பேர் தெரியாது, தெரு பேர் தெரியாது, யார் அந்த ஜெயாமாமி தெரியாது, நம்மளே ஒரு விஷுவல் பண்ணிட்டு அப்படிதான் இருப்பாங்கல்ல அப்படின்னு. அப்புறம் நீங்கள் அந்த குளத்துலேருந்து அந்த பண்ணுறது குதிக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கோம்ல. அந்த குதிக்கும் போது அந்த ஸ்பிளாஷ் ஆகிட்டு அந்த சத்தம் கேட்கும்போதோ, யார் சில பேர் அவங்கள திட்டிகிட்டு இருக்கிற போதோ, இல்லை சில பேர் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நம்மளால எக்ஸ்ட்ராவாக விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதை மூலமாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கேட்குறவங்களுக்கு கிடைக்குது. எஸ், வெரி ட்ரூ. எனக்கு வந்து ஜெயகாந்தன் கிட்ட ஸ்ரீவித்யா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எல்லா ரைட்டர்ஸுமே பண்ணுறது தான், ஒரு சிலர்கிட்ட நமக்கு ஒரு கனெக்ஷன் வரும் இல்லையா. ஸோ அப்படி எனக்கு ரொம்ப கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் என்னன்னா, இந்த கதை களம்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம படிக்கிறோம், படித்தாலும் சரி சொன்னாலும் சரி, அதை படிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளை முதல்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுல அவங்க நல்ல கிளியராக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு முதல்ல நம்ம கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த இப்போ இவரோட சிறுகதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90% வந்து கதைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. இட்ஸ் இன்சிடென்ட்ஸ். ஸோ ஒரு பேக்கேஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸை வச்சுட்டு ஹீஸ் டெல்லிங், இட்ஸ் நரேட்டிங் இட், அவ்வளோதான். அப்போ பாருங்களேன், அவர் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு, நம்மளை வந்து அந்த இடத்த ஸ்மெல் பண்ண வச்சிருவாரு. அந்த படித்துறை, அந்த தண்ணி சத்தம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி டக்கு டக்கு டக்குன்னு அந்த விஷுவலைஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது அந்த துருத்துருப்பு, இதை உண்மையாவே இந்த கதையெல்லாம் படிக்கும்போது எனக்குள்ளேயே வந்துட்டு பூனையை பார்த்தோன்னா அடிக்கணும் போல, அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த அந்த மனசுக்குள்ள போய் உட்காந்துக்குது. ஸோ அதுதான் நான் ரொம்ப ஸ்பெஷல் ஒரு இதுவாக பார்க்குறேன். இந்த மாதிரி கதைகளும் இப்படிதான். இவர் எழுதுற பல கதைகள்ல வந்து ரொம்ப சீரியஸ் விஷயங்கள் இருக்கும், அதுவும் எனக்கு மனசுக்குள்ள அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த வெயிட்டா இருக்கும் எண்ணங்கள் எல்லாமே. ஸோ அது வந்து நான் இங்கே பார்க்குறேன். அண்ட் தென் குறிப்பாக இப்போ இந்த ஜெயாமாமி கேரக்டர், இந்த மாதிரி பசங்க பக்கத்து வீட்டு பசங்களை எப்பவுமே வந்து நல்ல பசங்களா தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு பசங்களை திட்டுவாங்க. இதில் ஒன்று வரும், காஃபி மிஷினில் வந்து மண்ணை போட்டுற மாதிரி. உடனே வந்து யாரா அது காஃபி மிஷினில் மண்ணை போட்டது அப்படின்னு சொன்ன உடனே, மாமி யாரோ காஃபி மிஷின்ல மண்ணை போட்டுட்டா மாமி அப்படின்னு கேட்குற மாதிரியும், யாரா இருக்கும், எல்லாம் எங்காத்து கடங்காரனா தான் இருக்கும் அப்படின்னு ஜெயாமாமி சொல்ற மாதிரி, தன் வீட்டு பசங்களை சொல்ற மாதிரியும். அதாவது அவங்க வீட்டு பசங்க தப்பு பண்ணுவாங்கலாம், ஆனா வந்து இவன் வந்து ரொம்ப நல்லவனா. அதுக்குதான் அவங்க அம்மா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாமி இவனை நம்பாதீங்க, இவன் விஷமக்காரன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. நீங்க கதையில சொல்லிட்டு இருந்தீங்க, மாமி இவங்க நம்பாதீங்க. ஆனா ஜெயா மாமி வந்து இவரை ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரியும், இவன் தப்பே பண்ணாத. ஆனாக்கா அவங்க அம்மாவுக்கு வந்து இவன் தப்பு பண்றது வந்து தெரிஞ்சு அவங்க அம்மா கொடுக்குற மாதிரி. ஸோ இப்படிதான் இவனுக்கு வந்து வீட்டு கூட பிறந்தவங்க நிறைய பேர், அந்த கூட பிறந்த குழந்தைங்களெல்லாம் அம்மா வேலை பார்க்குற வரைக்கும் அந்த அம்மா தூங்க போட்டிருப்பாங்க, இப்போ கிள்ளி விட்டுட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் உண்மையாவே நடந்து பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுல வேற என்னெல்லாம் தோணுச்சு, அதாவது டிஃப்ரெண்டான ஒரு? எனக்கு ஒரு ஒரு குழந்தைக்குள்ள என்ன நடக்குது, அந்த சில குழந்தைங்கள் ஒரு மாதிரி இருக்கும், சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிள்ளி விட பிடிக்கும், அடிக்க பிடிக்கும், மற்றவங்க அழ வைக்கிறது பிடிக்கும், அவங்கள ஏதோ ஸ்பெஷலி நாய் பூனைகளை தொல்லை பண்ண ரொம்ப பிடிக்கும் அடிச்சு வளர். அதில் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். யாராவது திட்டினா என்ன எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைக்குள்ள என்ன நடக்குது, அது அதோட உலகம் என்ன, ஸோ அந்த ஒரு ஆர்வம் எனக்கு கூடுது. என்ன நடக்குது, ஏன்னா இந்த மாதிரி பசங்க இவர் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ அதுக்கு பேரெல்லாம் வேற வைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பசங்க தான் நிறைய இருந்திருக்காங்க. என்ன நடக்குது, அவங்களோட உலகம் மற்ற உலகத்தோட டிஃப்ரெண்டா அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. வெரி ட்ரூ. அதுக்கப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு இந்த கடாமீசக்காரர் எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஸோ அதாவது அந்த பையனுடைய வாழ்க்கையில வந்து அவர் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு டேர்னிங் கொடுக்கறதுக்காகவே வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு தோணுது. நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தத்துவங்கள் எல்லாம் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சு போயிடுது. கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் எத்தனை தைரியசாலி பையனு மாதிரி காமிச்சிட்டு
அங்க கடாமீசக்காரர் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் நடுங்குறாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு மனநிலை, ஆமா சொல்றது சரியா இருக்கும், ஆமா இல்ல மனசு சொல்லுது அப்படிங்கும் போது அவருக்குள்ள ஒரு டெஃபினட்டா ஒரு பிஹேவியரல் சேஞ்ச், சைக்காலஜில ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இன்னர்ல இருந்து ஆரம்பிக்கணுங்க. அந்த சேஞ்சஸ் வரதுக்கும் மேபி அது காரணமா இருந்திருக்கலாம். ஸோ எஸ். ஸோ அந்த அவர் வந்து சொல்ற விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு மந்திரம் சொல்லுவேன். நாங்கள் எல்லாரும் வந்து அந்த ஆடையோ மாடையோ வெட்டும்போது நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லுவோம். அதனால வந்து நீங்கள் அவ்வளோ உயிருள்ள அந்த இதெல்லாம் வெட்டுறேடு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம் இல்லையா, உங்களுக்கு அதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கறச்ச, நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லுவோம். அந்த மந்திரம் சொல்லி வெட்டுனா பாவம் எங்களுக்கு வராது, ஆனால் வெட்ட சொன்னவங்களுக்கு வந்துடும். வெட்ட சொன்னவங்களுக்கு வந்துடும்னா என்னன்னா, இப்போ நீ பூனையை வெட்ட சொல்றல, சரி மந்திரம் சொல்றேன், இப்போ நீங்க தான் மந்திரம் சொல்லிட்டா தப்பு இல்லைன்னு வேலை வெட்டிடுவோம். நான் மந்திரம் சொல்லுவோம், வெட்டுவோம், ஆனா சாப்பிடுவோம். நீ சாப்பிடுவியா, பூனை வெட்டி கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்னோட இது வந்து ஒரு விளையாட்டுக்கா ஒரு சின்ன பையன் கிட்ட பேசுற மாதிரி இருந்தாலும் யோசிக்க வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுல இருக்கு. அப்போ விஷமம் பண்ணுது அதனால வெட்டுங்க, விஷமம் யாரு பண்ணல, விஷமம் பண்றவாளெல்லாம் வெட்டணும்னா அப்போ ஒண்ணு வெட்டலாமா? அந்த கேள்வி வந்து நிஜமாவே எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இது உள்ள அவர் வைக்க முயற்சி பண்றாரு. அப்போ ஏன்னா இதை நான் இன்னொரு விஷயமா எப்படி பாக்குறேன்னா, சின்ன பசங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு அப்ப புரியாது. பட் இன் ஃபியூச்சர் அந்த குழந்தைங்களுக்கு அது புரியும் போதுதான் தெரியும் இது பெரிய விஷயம் அப்படின்னு. ஸோ அதை நான் இந்த இடத்துல எனக்கும் அப்படிப்படுது. என்னன்னா அந்த வைலன்ஸ் கண்டினியூஸாக குட்டி குட்டி வைலன்ஸ் இப்போ சொல்கிறது அது வேர்டு பெரிய வேர்டாக இருக்கலாம், ஆனால் அது குட்டி குட்டி துன்புறுத்துறது வந்து ஒரு சரியான குழந்தைய பருவத்தில் அதுக்கு தெரியாமல் பண்ணுறது, அதை சரி பண்ணுற விதமாக இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். அண்ட் கதையோடைய இறுதியில் வந்து அது அது நான் எப்பவுமே கதை சொல்லும் போது நான் எப்படி ரசித்தனோ அந்த கதையை அந்த மாதிரி சொல்லிடுவேன் ஸ்ரீவித்யா. அதை தாண்டி அதை படிக்கணும், எல்லாத்தையுமே சொல்றதுங்கிறத தாண்டி அந்த கதையை படிக்கும் போது தான் அதோட ட்ரூ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். அதுல அந்த லாஸ்ட் கதையோட முடிவு ஒண்ணு இருக்கும் ஸ்ரீவித்யா. கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி முடிச்சீங்க கதையை எப்படி முடிக்கிறாரு? அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது என்னன்னா முடிச்சிடும், இந்த கொஞ்சம் உதறி வேற பூனை குதிச்சு ஓடிவிடும், கதை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு உட்காந்து இந்த 10 வயசு பையன் வந்து படுத்துக்கிட்டு இந்த ஓட்டு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓட்டு மேலே பார்த்துட்டு யோசிப்பான். யோசிக்கும் போது அவர் சொன்னார் இல்லை, விஷமம் பண்ணுறவனெல்லாம் வெட்டிடலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த வளையல் பூச்சி, அந்த பேர் என்ன மரவட்டை, அதுக்கப்புறம் ஓனாய், அதுக்கப்புறம் தும்பி, இதெல்லாம் விஷமமே பண்ணலையே பாவம் இல்லை, நான் அதெல்லாம் எவ்வளோ குத்தி குத்தி கஷ்டப்படுத்திருப்பேன். அப்போ அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம்ல. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எமகாதகன்னு பெருமைப்பட்டேனே, அப்போ நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பையன் ரியலைஸ், அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ள ஹி இஸ் கெட்டிங் இன்டு. வெரி பியூட்டிஃபுல், கரெக்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்டிங். எஸ், வெரி குட். விளையாட்டா இருக்கக்கூடிய ஒரு கதையில இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் எப்படி வைக்கிறாருங்கிறது தான். அதனால தான் நான் எப்பவுமே ஸ்ரீவித்யா இன்சிஸ்ட் பண்றது, நிறைய எழுதுற ஸ்கில் நமக்கு வரணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கும் போது தான் அது டெவலப் ஆகுங்கிறது வந்து என்னுடைய ஒரு இது. ஸோ நான் எந்த ஸ்கூல்ஸ் எந்த இடத்துக்கு காலேஜஸ்க்கு போனாலும் நான் சொல்றது, சிறுகதைகள் நிறைய எழுத்தாளர்களுடைய சிறுகதை, இப்போவும் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க அத்தனை பேரோட சிறுகதைகளையும் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. நான் ஏன் சிறுகதைகளை சொல்றேன் அப்படின்னா, நெடுநாவல் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரமும் ஒதுக்க வேண்டி இருக்கும், கொஞ்சம் ஸ்ரத்தையும் உட்காரணும்னு இருக்கும். இது உங்களால முடியும், அதை பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவித்யா. நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நல்ல கதையை ஒரு சிறந்த ஆளுமையோட நம்ம கலந்துரையாடினோம். இதே ஆளுமையுடன் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.